இந்த வருடம் எப்படி தான் இருக்குங்கிறத தானே பார்க்குறோம். கும்பராசி பெண்களுக்கு வீட்டில் தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நேரம். வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்கல்ல, மகாலட்சுமி அன்னலட்சுமியும் மகாலட்சுமியும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருகின்ற நேரம் கும்பராசிக்கு. அன்னலட்சுமின்னா உங்களுக்கு தெரியும், உணவு சம்பந்தப்பட்ட எந்த தடையும் உங்களுக்கு இனி இருக்காது. பணம் சம்பந்தப்பட்ட தடையும் இருக்காது. இந்த 2 லட்சுமியுமே இந்த வருடம் உங்களுக்கு வரும். காரணம் என்னன்னா, யோகாதிபதிகள் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற போது இந்த வருடம் உங்களுக்கு உதயமாயிருக்குது. கவனத்தில் எடுத்துக்கோங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தொலை தூரத்திலிருந்து ஒரு ஃப்ரெண்டு வர வாய்ப்பு இருக்கு, ஒரு நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது நட்பாக இருக்கலாம், ஒரு சம்பந்தமாக இருக்கலாம், பெண் கொடுத்து பெண் எடுக்கின்ற முறையாக இருக்கலாம். தூர தேசத்திலிருந்து ஒரு உறவு உருவாகும். மனதில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்துக்குள்ள விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற யோகம் இருக்கு. வண்டி வாகன வசதி, காலி மனை வாங்குகின்ற யோகம் கும்பராசிக்கு இருக்கு. இதுக்கு மேல என்ன, இந்த வருடத்துல நாம முயற்சியை மட்டும் முழுசா போடணும். இப்ப ஒருத்தர் நான் வண்டி லாரி வாங்கி தான் ஓட்டுவேன் அப்படின்னு முயற்சியை போட்டிருப்பாரு. நிச்சயமா லாரி வாங்கிடுவார். அந்த திறமையையும் அந்த திடீர் வரவையும் இந்த கிரகங்கள் தருகின்ற அமைப்புல இந்த ஆண்டு ஓடுகின்றது. சின்ன சின்ன இன்னல்கள் இருக்குங்க. எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் வீட்டு வாசப்படியில் நிற்கிற வாட்ச்மேனை நம்ப முடியாதுல்ல. இது மாதிரியான சிக்கல்கள் ஏன் வருது அப்படின்னா, நாம சின்ன சின்ன இடங்கள்ல கவனக்குறைவா இருக்கிறது தான். நண்பன்னு நம்பி நடுவீட்டுக்குள்ள விட்டா போச்சா. அப்ப சின்ன சின்ன சங்கடங்கள் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னா, நாம சின்ன சின்ன கவனக்குறைவு தான் காரணம், கிரகங்கள் இல்லை. அப்ப கும்பராசிக்காரங்க இந்த நேரத்துல இந்த வருடம் முழுவதும் அற்புதமா இருக்குது. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிய முழுசா போடுங்க. லாபம் கிடைக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்ன சாமி இப்படி சொன்னீங்களே அப்படின்னு. முயற்சி எடுத்தாலே வெற்றி தானே. மொத்தத்துல இந்த வருடம்